ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 2 sum 2. ஸோ நம்ம இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து முன்னாடி போட்டிருப்போம். அது வந்து 2 sum. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே அரே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அரே வந்து அன்சார்ட்டட் அரே, இந்த அரே வந்து சார்ட்டட் அரே. ஸோ ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, அன்சார்ட்டட்னா இப்போ உங்களுக்கு நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்காது, ஷஃபிளாகி இருக்கும். இப்போ சார்ட்டட் அரேனா உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். அதாவது 1 2 3 4 அப்படின்றது தான் அது வந்து சார்ட்டட் அரே. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வெர்ஷன் பார்க்கலீங்கன்னா இங்கே நான் வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராப்ளத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க நம்பர்ஸ்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்களாமா. அதில் டார்கெட்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அரே, இன்னொன்று வந்து டார்கெட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிளில் இந்த நம்பர்ஸுங்கிற அரேயில் ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. டார்கெட் வந்து 9 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு 9 வரணும்னா எந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு 9 வரும் அப்படின்னு சொல்லி கேட்காம அந்த நம்பரோட இண்டெக்ஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து 9 இருக்குது பார்த்தீங்களா? இப்போ 9 வந்து எந்த 2 நம்பர் ஆட் பண்ணால் வரும்? 2 7 ஆட் பண்ணால் வருமா? இப்போ 2ஓட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 7ஓட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1. அப்போ 0,1 தானே அவுட்புட்டு. ஆனால் இங்கே 1,2ன்னு ஏன் கொடுத்துருக்காங்க? இங்கே உங்களுக்கு இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எந்த 2 இண்டெக்ஸ் வருதோ அதோட ஆடட் பை 1 ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஒரு வேளை உங்களுக்கு 1 0 1 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு 26 டார்கெட் கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்ன வரும்? 2 3 ஆன்சர் வருமா டார்கெட்டு? அப்போ அதோட 1 ஆட் பண்ணிக்கணும். 3,4 அப்படின்னு சொல்லி நம்ம அவுட்புட் தரணும். ஓகேங்களா? ஸோ சைடில் நம்ம ஒரு கம்பைலர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நாம் இதில் வந்து ரா கோட் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம லீட் கோட் போகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்புட் 2 காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நம்பர்ஸில் அப்புறம் டார்கெட் 9. ஓகேங்களா? ஸோ நம்ம இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 pointers மெத்தட் யூஸ் பண்ணலாம். அதுதான் இருக்கிறதுல வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் இந்த ப்ராப்ளம்க்கு. ஸோ 2 pointer மெத்தட்னா என்ன, அது எப்படி வந்து இதில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இப்போ இங்கே 2, 7, 11, 15 இருக்குது. ஓகேங்களா? இப்போ 2 நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு இந்த டார்கெட் வரப்போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதோட இண்டெக்ஸை ஒரு வேரியபிள்லையும் லாஸ்ட் நம்பரோட இண்டெக்ஸை ஒரு வேரியபிளையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டோட இண்டெக்ஸ் வந்து 0. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்டோட இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? லென் ஆஃப் இந்த நம்பர்ஸில் -1. ஓகேங்களா? இப்போ இந்த லாஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? லென்த் ஆஃப் நம்பர்ஸ், அதாவது 1 2 3 4 இருக்குங்களா? இப்போ 4 - 1 போட்டிங்கன்னா நமக்கு 3ன்னு வரும். ஸோ ஃபஸ்ட் 3ங்கிறது கடைசி நம்பர். அப்போ வந்து லாஸ்ட்டில் என்ன இருக்கும்? இந்த கடைசி நம்பரோட இண்டெக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ் இருக்குது, 0ங்கிறது இருக்குது. லாஸ்ட்டில் வந்து லாஸ்ட் நம்பரோட இண்டெக்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஃபஸ்ட்டே லாஸ்ட்டே ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் லாஸ்ட்டே ஆட் பண்ணுறேன். இது உங்களுக்கு என்னென்னு வரும்? 17 சொல்லி வருமா? 2 15 ஆட் பண்ணிங்கன்னா 17 வரும். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? டார்கெட்டு 9ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த டார்கெட்டோட என்ன இருக்குது? இந்த சம் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த லாஸ்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு ஸ்டெப் முன்னாடி போய்க்கலாம். ஏன்னா இது அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. நமக்கு அதிகமாக இருக்கிறப்ப லாஸ்ட்டில் இருக்கிறத நம்ம குறைச்சிக்கிட்டே வரலாம். இப்போ ஒருவேளை இந்த டார்கெட்டோட இந்த சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஃபஸ்ட் நம்பருக்கு பார்த்தீங்களா, இதை மூவ் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ கம்மியாக இருக்கும்போது ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணணும், அதிகமாக இருக்கும்போது லாஸ்ட்லேருந்து மூவ் பண்ணணும். ஓகேங்களா? அது நம்ம என்ன பண்ணணும்? இது ஒரு லூப்புங்களா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இந்த 2ஐயும் ஆட் பண்ணுறோம். ஒருவேளை இந்த 2ல் வந்து சம்ம வந்து டார்கெட் மேட்ச் ஆகலை அப்படின்னா நம்ம அடுத்து வேல்யூ மாற்றணும். ஃபஸ்ட்டு லாஸ்ட் வேல்யூ மாற்றணும். இதே மாதிரி அது போய்கிட்டே இருக்குமா? அப்போ இது ஒரு லூப்பா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு வைல் லூப் ஓப்பன் பண்ணிக்கலாமா? வைல் லூப் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு இப்போ இந்த 2 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 15 வந்து அடைய 17 வருது. அடுத்தது 2 மேட்ச் ஆகலை. இப்போ 2 11 ஆயிரம் 13 வருது. அடுத்து 2 7 ஆயிரம் 9 வருது. ஒரு வேளை இங்கே 8 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து அடிஷனில் வந்து எதுவுமே இல்லையா? நீங்கள் எந்த 2 நம்பர் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 9 வரல. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரப்போ இந்த 2 + 8 10 வரும். டார்கெட்டோட அதிகமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லாஸ்ட் ஒன்று குறைப்பீங்களா? இப்போ குறைக்கும் போது ஃபஸ்ட்டோட வேல்யூ லாஸ்ட்டோட வேல்யூ சேம் ஆயிரும். அப்போ நம்ம அது வரைக்கும் போக தேவையில்லை. அதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி அரே வந்து அவுட்புட்டாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டுங்கிறதுல 0 இருக்கும், லாஸ்ட்டுங்கிறதுல லென்த் ஆஃப் நம்பர்ஸ் -1 இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த வைலில் ஃபஸ்ட்டை விட லாஸ்ட் வந்து எப்பவுமே பெருசாக இருக்கணும். இந்த 2ம் ஈக்குவல் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? லாஸ்ட்டுங்கிறது எப்பவுமே வந்து இந்த பிக்கர் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் தான் இருக்கும். இந்த பிக்கர் எலமெண்ட் இண்டெக்ஸ் வந்து எப்பவுமே அதிகமாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக தான் இருக்கணும். இந்த 2 ஈக்குவல் ஆகிடுச்சினாலே நமக்கு எக்ஸிட் ஆகிடலாம். ஓகேங்களா? அதனால் வந்து இந்த வைல் லூப் இதோடு நிறுத்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த
ஃபஸ்ட் நம்பரு லாஸ்ட் நம்பரே ஆட் பண்ணுமா, அதுக்கு நான் ஒரு சம்முன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இங்கே போட்டுட்டு நம்பர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் இதையும் நம்பர்ஸ் ஆஃப் லாஸ்ட் இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு இஃப் டார்கெட்டை விட அந்த சம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டார்கெட்டே 9 தான். இப்போ நமக்கு சம் எவ்வளோ வரும், 17 சொல்லி வருமா. இப்போ அதிகமாக இருக்கிறப்ப நான் எதை வந்து கம்மி பண்ணணும், லாஸ்ட்டுக்கு எலமெண்ட்டை கம்மி பண்ணணும். லாஸ்ட்டுக்கு எலமெண்ட்டை ஒன்று கம்மி பண்ணிக்கணும். ஓகேங்களா? எல்எஃப் ஒரு வேளை டார்கெட்டை விட உங்களுக்கு வந்து சம் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நான் எதை வந்து அதிகப்படுத்தணும், ஃபஸ்ட்டு இருக்க எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு இருக்க இண்டெக்ஸ் வேல்யூவை ஒன்று அதிகப்படுத்தணும். இப்போ ரெண்டுமே இல்லை, டார்கெட் அதுவும் சேம் ஆகிடுச்சு அப்படின்னா நான் எதை ரிட்டர்ன் பண்ணணும், ஃபஸ்ட் லாஸ்ட்டே ரிட்டர்ன் பண்ணணும். அவங்க ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, ஆடட் பை 1. அதாவது உங்களுக்கு என்ன வேல்யூ என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதோட 1 ஆட் பண்ணிக்கணும். அதனால் ஃபஸ்ட் ப்ளஸ் 1 லாஸ்ட் ப்ளஸ் 1. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. கடைசியில் என்ன ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் சேம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எம்டியான ஒரு அரே வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் ஆஃப் எம்டி அரே. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த கம்பைலர் இல்லைங்களா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் print of this number and இது பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, என்ன எரர், ஓகே லாஸ்ட் ஆஃப் 1. இது வந்து ஒரு அரே. ஓகே, அரே க்ளோஸ் பண்ண மாதிரிட்டு. ஓகே ஓகே கரெக்டுங்களா? இப்போ நம்ம 7க்கு பதிலாக 8 சேஞ்ச் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது, எந்த எலமெண்ட் ஆட் பண்ணாலும் நமக்கு வந்து டார்கெட் வந்து 9 சொல்லி வராது. அதனால் நமக்கு எம்டி அரே வந்திருக்கு. இப்போ இந்த 8க்கு பதிலாக நம்ம 7ஐ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இன்ஃபினிட்டாக ரன் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. அது ஏன்னு அர்த்தம்னா நம்ம வந்து இங்கே பிரிண்ட் தான் பண்ணுறோம். இதை இந்த ஒயில் லூப்பை ஸ்டாப் பண்ண சொல்லி நம்ம எதுவுமே பண்ணல. ஆனால் ஒருவேளை நீங்கள் ரிட்டர்ன் மெத்தட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒயில் லூப் வந்து அந்த இடத்துலேயே நின்றும். இப்போ நம்ம வந்து இது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து இந்த ஒயில் லூப்பை ஸ்டாப் பண்ணணும். அதனால் ஒரு பிரேக் போட்டுக்கிறேன். இப்போ பிரேக் போட்டு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ரன் ஆகிடுச்சா, இது உங்களுக்கு பிரேக் ஆகிடும். ஆனால் இதுக்கப்புறம் வெளியில் வந்து உங்களுக்கு இந்த பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? பட் ஆனால் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது இதோட ரிட்டர்ன் ஆகிடும். உங்களுக்கு அடுத்த இருக்க வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் ஆகாது. இது வந்து லீட் கோடில் ஒர்க் ஆகும். இது நீங்கள் வந்து இது ஒரு தனி ஃபங்க்ஷனில் போட்டு ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இங்கேயுமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஜஸ்ட்டு வந்து நீங்கள் மெயினில் அப்படியே ஃபுல்லாக ரைட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இதுவும் எக்ஸிக்யூட் ஆகுது, அடுத்து இதுவும் எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம லீட் கோடில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த பிரிண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிட்டன் சொல்லி கொடுத்துக்கலாம். இதில் நம்மளுக்கு பிரேக் தேவையில்லை. இந்த பிரிண்ட்டுக்கு பதிலாக ரிட்டன் ஆஃப் எம்டி அரே. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ரன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ 43% மேலே தாண்டி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது நீங்கள் சம்டைம்ஸ் லீட் கோடில் அப்படி தான் இருக்கும். நீங்கள் அகைன் ஒரு சில டைம் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரம் எம்எஸ்லேயே ரன் ஆகிடும். உங்களுக்கு பீட்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துடும். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு 62% மேலே நீங்கள் வந்து பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நீங்கள் அது மைண்ட் பண்ணிக்க வேணாம். பட் நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ், அதாவது அவங்க எவ்வளோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ண சொல்கிறாங்க, எவ்வளோ டைம் காம்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ண சொல்கிறாங்கிற மாதிரி கோடிங் போட்டாலே போதும். ஓகேங்களா? தேங்க்யூ.